கடையில் காயின் எடுத்துப்பாங்களான்னு கேட்டோம், எடுத்துட்டு சொல்லியிருக்காங்க. எங்கள் வீடு இருக்கிற கோலத்தை பாருங்க, இங்கே பாருங்க ஃபுல்லாக இடிச்சாச்சு. காலையிலே வாக்கிங் போயிட்டு இருக்காரு. அவனுக்கு கிஃப்ட் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு வச்சாம ஒரு ட்விஸ்ட்டு. காலிலேருந்து உண்டியில் ஓப்பன் பண்ணு சொல்லிட்டு என் பர்ஸில் உள்ள காசை காலி பண்ணிட்டாங்க. பர்ஸில் உள்ள காசுலாம் எடுக்கவே இல்லையே, அவன் காசை தான் நீ எடுத்து செலவு பண்ணியிருக்க. நான் சொல்லாத, என் பர்ஸை போய் பாரு. நிஜமாவே திவ்யோட உண்டியில் இருந்து இன்னும் 4000 ஆட்டையை போட்டிருக்கான். உண்மைதான். நான் எதுக்கு ஆட்டையை போட்டேன்? அவனோட ஃபீஸ் கட்டுறதுக்காக தான். ஃபீஸ் கட்டுறதுக்காக. அன்னைக்கு அர்ஜென்ட்டாக ஃபீஸ் கட்டணும், கையில் காசு இல்லையா, ஸோ இதுலேருந்து எடுத்துட்டோம். எப்படியும் எனக்கு 4000 வந்துச்சுன்னா அம்மா தங்கச்சி அத்தை இது மாதிரி கொடுக்குறது சேர்த்து வச்சுருந்தது, அதை வச்சுருந்தா 4000 ரூபா, அதை நாங்கள் எடுத்துட்டோம். ஸோ அதனால தான் இன்றைக்கி காலையில் உன் பர்ஸ்லேருந்து எடுத்தது அவன். தம்பிக்கு நான் ரிங்கு வாங்கி கொடுத்தேன், விஜய் வந்துட்டு சைக்கிள் வாங்கி கொடுத்தானா. ஸோ அதனால நானும் ஏதாவது கிஃப்ட் கொடுத்தே ஆகணும் தம்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட். உனக்கு கிஃப்டா? இப்படிலாம் கண்ணடிச்சா யாருக்கும் தெரியாது. ஸோ அதுக்காக இன்னைக்கு திவி உண்டியில் இருக்கிற காசு எல்லாத்தையும் கொட்டி எண்ணி எடுத்துகிட்டு போய் நிவிக்கு கிஃப்ட் வாங்க போகிறோம். உன்னோட பர்ஸ்ல இருந்து களை எடுத்தது 500 ரூபா மட்டும்தான் எடுத்து போட்டிருந்திருக்கான். மற்றபடி இதெல்லாம் வந்துட்டு முன்னாடி சேர்த்தது தான். மண் உண்டியல் வச்சிருந்தான் தெரியுமா, அதுல ரொம்ப நாளா சேர்த்து வச்சுட்டு இருந்தது திவி, அது அப்படியே அரிச்சு போயிட்டு. அதனாலதான் இந்த சில்வர் உண்டியல் அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. கொடுப்பா. எவ்வளோ தெரிஞ்சிச்சு நோட்டு மட்டும். அங்கே பாரு, அங்கே பாரு, அங்கே பாரு. ஐயோ 50. உனக்கு தான் கொடுத்துருங்க. ஏ சேட்டை பிடிச்சவன்டா அவன். அடே 2 4 6 8 10 12 14 16 18 20 20 25 500 இருக்கு. 2550 ரூபா இருக்கு. பாருடா, 2550 ரூபா. இதெல்லாம் எவ்வளோ இருக்கும் சொல்லு? இதெல்லாம் எப்படி இருந்தாலும் ஒரு 1000 ரூபா இருக்கும். இதெல்லாம் எவ்வளோ இருக்கும் சொல்லு? அப்பா சொன்னதுனால தானே சொன்னேன். 1 கோடின்னு சொல்லாமல் போனானே, ஏன்டா அவன் என்ன சொல்கிறான்னு பார்க்கணும்னு நினச்சேன். எங்கள் அம்மா பரிசில் 100 100 50 50 நிறையா வச்சுருப்பாங்களா, அதை வந்து இது மாதிரி அடுக்காமல் அப்படியே அள்ளி போட்டு வச்சுருப்பான். அந்த பரிசில் பெருமா கோடி ரூபா வச்சுருக்கேன் அப்படின்னுவா. அதான் இதுக்கு என்ன சொல்லுவான்னு பார்த்தேன். இது 1000 ரூபா இருக்குமா? 200 ரூபா கூட இருக்காது. 1000 ரூபா இருக்கு. 1 ரூபாவா இருக்கு. 50 காசு போடாமல் இருந்தது. 1 ரூபா தான் நிறையா இருக்கு. 2 ரூபா 2 தனியா எடுக்கு, 1 தனியா எடுக்குதாங்க. சீக்கிரம் 133. 2 ரூபா. 2 ரூபாயில 164. போ. அப்புறம் 5 ரூபா இது இருக்கா? 5 ரூபாயில இருக்கு, அது இன்னும் நான் கவுண்ட் பண்ணல, வெயிட் பண்ணு. 133. 5 ரூபாயில 10 20 30 40, ஒரு 10 ரூபா காயின் 50 ரூபா இருக்கு. மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். 164 133 50 4 3 7 5 10 19 1 2897 ரூபா இருக்கு. ஏ அப்பா. இதுல இருந்து இப்போ தற்சமயம் மாமாவுக்கு 200 ரூபா கழிக்கப்பட்டது. மாமாவுக்கு அப்பாவுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு. ஆமாம், 200 ரூபா கொடுத்தாச்சு. அதனால சாரி தங்கம், நீ அப்பா பரிசுலேருந்து 500 ரூபா எடுத்து இல்லை, அதனால அப்பா பரிசில் காசு இல்லை, 200 ரூபா கொடுத்து விட்டுட்டேன் தாத்தாவுக்கு. இப்போது எவ்வளோ இருக்குன்னா 2200 ரூபா போயிட்டுனா 697 ரூபா இருக்குது. ஓகேவா? இதில் தம்பிக்கு கிஃப்ட் வாங்கிட்டு உனக்கு பேக் வாங்கிக்கலாம். ஏன் பேக் வேணாமா? எல்லா காசுக்கும் தம்பி கிஃப்ட் வாங்கணுமா? சரி ஓகே, சந்தோஷம். சரி போலாமா? இதே சந்தோஷம் இதே மாதிரி நீ தம்பிக்கு எப்பயுமே கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கணும், பெரிய பிள்ளையா ஆனதுக்கு அப்புறமா. நான் சொன்னேன்னா இல்லையா 200 ரூபா 300 ரூபா தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு தெரியும், எங்க அப்பா காயின் எடுத்துட்டு வருவாங்களா, அவங்க காயின் எடுத்துட்டு வரது எல்லாத்தையும் நானே என் தங்கச்சி உட்காந்து என்னென்ன பழக்கம், அதனால இவ்வளோதான் இருக்குன்னு நினைச்சேன். அதே மாதிரி இருக்கு. கடையில் காயின் எடுத்துப்பாங்களான்னு கேட்டோம், எடுத்துட்டு சொல்லியிருக்காங்க. கொடுத்துட்டு நம்ம பணமாக வாங்கிட்டு போயிடலாம். ஆல்ரெடி எண்ணிட்டேன். எதுக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கண்ணே.
பென்சில் கொடுங்க என்ன பென்சிலா? அண்ணே 1 ரூபா காயின்ல 130 இருக்கும், 2 ரூபாயில 160, 5 ரூபாயில மட்டும் 50 ரூபா இருக்கும். அதை நான் எழுதல. 290 + 50 340 ரூபா இருக்கு. தேங்க்ஸ். ஓகே தேங்க்ஸ் அண்ணா. வா போலாமா? போகலாம். இந்த பணமும் வந்துச்சு. அப்புறம் என்ன இது மட்டும் தானான்னு கேட்குறேன். சேர்த்து வச்சது இவ்வளோதான். 1 ரூபா கைன்னு வேற என்ன எவ்வளோ தருவாங்க? என்னம்மா இதான் கொடுத்துருக்காங்க. இங்கே பேரு 340 ரூபா. திவ்யோட மைண்ட் வைஸ். வாங்கலாம் வாங்கலாம். அந்த காசு வேற இருக்குல்ல, பணம், அதை வச்சு சேர்த்து வாங்கலாம். இப்போ என்ன பிளான்ல தெரியுமா இருந்தப்போ காசு நிறைய கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தான். டேய் இவ்வளோ தாண்டா கொடுப்பாங்க, இதுக்கு ஏன்டா நீ ஃபீல் பண்ற? இவ்வளோதான் நீ சேர்த்து வச்சிருந்த. உன் தம்பியே அடிக்கிறான் பாரு. டேய் இவ்வளோ தாண்டா கொடுப்பாங்க, கம்னர்றானுங்கிறான். நீ சேர்த்து வச்சதுக்கு இவ்வளோ தாண்டா கிடைக்கல அடிக்கிறான் பாரு. பார்த்துக்கோ. சரி போமா? போலாமா? போகலாம். போயிட்டு என்ன கிஃப்ட் வாங்குறோங்கிறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட். இந்த காசு என்ன கிஃப்ட் வாங்க போறீங்க? ஒன்றும் வாங்க போறது கிடையாது. தள்ளுவண்ணி உனக்கு தான் கிஃப்ட். எனக்கு இவன் வேற ஒருத்தவன் இந்த கண்ணை வேற அடிக்கிறான். வேற அவன் என்ன பெரியவனாடா நீ தெரியாம பண்றதுக்கு? உனக்கா? ஓ கண்ணடிச்சு சர்ப்ரைஸ் வந்து தெரிஞ்சிருங்கிறான். அது என்னால தாங்க முடியலடா. நீ பண்றது ரொம்ப ஓவரா இருக்குடா. காலையில இருந்து வந்து காதுல சொல்றது 2 நாளா நீ படுத்திக்கிட்டு இருந்தா, இப்ப வந்து கண்ணடிக்க ஆரம்பிச்சுட்டான். நீ சொல்ல எப்படி அடிப்ப கண்ணு? எப்படி? இது சொல்லக்கூடாது. கிஃப்ட் வாங்குறதுக்காக வந்த மயிலாடுதுறை இங்க பாருங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு. நான் சொன்னேன் இதெல்லாம் நீ சாப்பிட்றது வந்துட்டு உன்னோட உண்டியல் காசுல இருந்து தான் எடுத்து தருவேன் அப்படின்னு சொன்னதுக்கு, உண்டியல் காசுல இருந்து எடுக்க கூடாதான், நீங்க காசு சேவ் பண்ணுங்க அப்படின்றான். அதெல்லாம் முடியாது, உண்டியல் காசு தான். சரிதானா? சரி சாப்பிடு, திருப்தியா சாப்பிடு, சாஸோட எடுத்து சாப்பிடு. ஆளை காலி பண்ற போறான் ஆளு இப்ப இருக்கிற. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சாப்பிட்டு தான் நம்ம கடைக்கு போகணும். ஃபர்ஸ்ட் சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்றதுக்குள்ள கடையை மூட்டு போயிடுவாங்க. காலையிலேருந்து அதிகமாக வேலை இருந்துச்சு, அதனால தான் ஈவினிங் கிளம்பலான்னு பார்த்தோம். ஈவினிங்கும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீ சாப்பிடு, வாய் ஊறுது தானே. சாப்பிடுங்க. கேமராமேனோட சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்றேங்க. எனக்கே வந்துட்டு ஒரு மாதிரி டெம்ப்ட் ஆகுது பார்க்கறதுக்கு. ஓ பேஸ்ல தெரியுது அது. சாப்பிடுங்க. வேற மாதிரி இருக்கு, சாப்பிடு. கடைக்கு வந்துட்டோங்க. கடையில வந்துட்டு என்ன வாங்கி கொடுக்கறது திருன்னு முழிக்கிறாரு. எனக்கே என்ன வாங்குறதுன்னு தெரியல. என்ன வாங்கி படிப்பு சம்பந்தனா வந்து நம்ம வாங்கி கொடுக்கலாம். ஆமா இந்த மாதிரி என்ன பிளான் பண்ணிருக்க சொல்லு. கிஃப்ட் எடுத்துட்டு வந்துட்டான்டா. இந்த பரவாயில்லையே, நல்லா தான் இருக்கு கிஃப்ட். ஆனா இது எப்படி இருக்கும்லாம் தெரியல. வீட்ல போயிட்டு ஓபன் பண்ணி போயிட்டு எங்க ஸ்போசி வேணா பார்த்து சொல்றேன். அப்படிதான் இருக்கு கம்ப்யூட்டர் ஜோசியம். ஏன் புரியலையா? அப்புறம் எதுக்கு எடுத்து வந்துட்ட? இது கரெக்டா இருக்குமா தம்பி? பர்த்டே பாய் அவன். அவனுக்கு போட்டு பார்த்தாச்சு. ஐயோ அழகி. இப்பதானே பேக் வாங்குனீங்க, அதுக்குள்ள என்ன பேக்? பேக் சுத்தமா கிழிஞ்சிச்சுடா. கிழிஞ்சிச்சா? சுத்தமா கிழிஞ்சிச்சு. அவன் சேர்த்து வச்ச காசுல அவனுக்கு பேக் வாங்கி தரோம், அவ்வளவுதான். அந்த பேக் கரெக்ட் தான். அவன் சேர்த்து வச்ச காசுல தான் நம்ம பேக் வாங்குறோம். ஆமா அது ரொம்ப வெயிட் தாங்க மாட்டேங்குது. நிறைய புக்கு, 1வது படிக்கிறதுக்கு இவ்வளோ புக்கு வரும்னு, 2வது படிக்கிறவனுக்கு இவ்வளோ புக்கு வரும்னு நான் நினைக்கவே இல்லை. அவ்வளோ புக்கு இருக்குது. 12th புக்கு மாதிரி இருக்கு. டே இங்கே வாடா, அந்த கலர் வேண்டாம். இது செம்மையா இருக்குல்ல?
நல்லா தான் இருக்கு, பெருசா இருக்க மாதிரி இருக்கு. அழுக்காக்கிடுவான்னு பார்ப்பேன். ஏய் இது நல்லா இருக்குடா இன்னும் ம் குவாலிட்டியா இருக்கு. ஜிப்புலாம் அது பிச்சுட்டு வந்துடுறான் ஒரே இதுல. அவன் எதுக்கு தெரியுமா பேடு டெய்லியும் எடுத்துட்டு போறான்டா வச்சு எழுதுறதுக்காக. அங்க டேபிள் கிடையாதுல, நம்ம பெஞ்சில் உட்காந்தோம்னா பெஞ்சில் வச்சு எழுதுவோம், கீழே வச்சு எழுத முடியாதுன்னு பேட்ல வச்சு எழுதுறான். அதனாலதான் வந்துட்டு நாங்க பேக் பெரிய பேக்கா வேணுங்கிற. அப்போ உள்ள வச்சுக்கிற மாதிரி. அப்போ வேற பேக் பாரு, அழுக்காகாத மாதிரி. மயிலாடுதுறை போயிட்டு எங்க வீட்டுக்கு வந்துட்டோம். எங்க வீடு இருக்கிற கொடுமையை பாருங்க, எங்க வீடு இருக்கிற கோலத்தை பாருங்க. கிச்சனே ஹாலுக்கு வந்துடுச்சு. ஹாலில் தான் எல்லாம் இருக்குன்னா ரூம் அதுக்கு மேலே இருக்குது. நாங்கள் முன்னெல்லாம் ரூமில் படுத்துருந்தோம்னா வச்சுங்களேன், மேலே சீலிங்கில் பேந்து இருக்குமா, அது வந்து நம்ம மேலே விழுந்துருவோம்னு பயந்துட்டு படுத்திருப்போம். அதெல்லாம் பேத்துட்டு ஒரு நாள் ரெடி பண்ண அம்மா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு தான் அதுக்கு வேலை பார்த்துருக்காங்க. ஆமாம், விடிவு காலம் பிறந்திருக்குன்னு சொல்லலாம். அது மாதிரி தான் இங்கேயும், இந்த சீலிங்லேயும் இங்கேயும் பேருந்து 2 இடத்துல இருந்தது, அதையும் இது பண்ணியிருக்காங்க. வாங்க கிச்சனை காமிக்கிறேன். கிச்சனை ஃபுல்லாக இடிச்சிட்டு நியூ கிச்சன் உருவாக்க போகிறாங்களாமா. இங்கே பாருங்க ஃபுல்லாக இடிச்சாச்சு. இந்த கிச்சன் என்ன ஃபால்ட்டுனா, இவ்வளோ பெருசுக்கு இருக்கும், அம்மாவால் நின்று சமைக்க முடியல, ரொம்ப இதாக இருந்துச்சு. அதுவும் இந்த சிங்க் இருக்குது பார்த்தீங்களா, பழைய மாடல், நம்மளோட இந்த கல்லுலேயே வச்சு பண்ணினது சிங்க்கு. ஸோ அதை எடுத்துட்டு இப்போ தான் வந்துட்டு போக முடியும். ஆமாம், இப்போ வந்துட்டு இந்த சில்வரில் இருக்குல்ல, நம்மள வாஷ்பேஷன் இருக்கு இல்லையா, அது வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாகவே இடித்து அதை வேறு மாதிரி எதோ பண்ண போகிறாங்களாமா. என்ன பண்ணாங்கன்னு தெரில. இதெல்லாம் வந்துட்டு அப்பாவும் அம்மாவும் டிஸ்கஸ் பண்ணி பண்ணது. அப்புறம் கொல்லையில் வந்து நம்மளுக்கு அந்த குளிக்கிறதுக்கு பாத்ரூம்லாம் கட்டியிருந்தாங்க இல்லையா, ஃபுல்லாக பூசியாச்சு. இது வந்து இந்த இதுக்கு போகிறதுக்காக மேலே உள்ளது அந்த மூடி. இது எதனால தெரியுமா இதில் போட்டிருக்காங்களாம், தேங்காய் உளுந்தா உடையாமல் இருக்கிறதுக்காக. அந்த இதுக்கு. ஆமாம், 8 கால் பூச்சி. நான் மெயினாக வீட்டுக்கு வந்தது வந்துட்டு என்ன ரீசனா வாங்க நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எதுக்கு வந்தேன்னு. மெயினாக இப்போ நைட்டோட நைட்டாக வீட்டுக்கு வந்ததுக்கு காரணமே இந்த ப்ளவுஸ் எல்லாம் வாங்கிட்டு போகிறதுக்கு தான். நாளைக்கு எனக்கு ரொம்ப வேலை இருக்கும். இது சாமி புடவை, அம்மா வந்துட்டு தொட்டில் கட்ட வச்சுக்கம்மா அப்படின்னு சொன்னிச்சு. அதெல்லாம் முடியாது, எனக்கு சட்டை ப்ளவுஸ் தச்சு கொடு. இந்த மாதிரி ஒரு புடவை கட்டணும்னு எனக்கு ஆசை இல்லை. எனக்கு நார்மலாகவே இந்த சாரீ கட்டுறதுக்கு பிடிக்கும். வேணும், இது கலரு நல்லா இருக்கு. என்ன பண்ணுறான் அழுவுறானா? இங்கே பேர் அம்மாவை நல்லா இருக்கா? காளிமங்கையிலேருந்து வாங்கிட்டு இருந்தது. செம்மையா இருக்கு. ஐயா இருக்காங்கல்ல. இங்கே பாரு, இந்த சாரீ எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லு. ஐயோ நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரி சாரீ கட்டுறதுக்கு எனக்கு ஏன்னு தெரியல, அப்பையிலேருந்தே பிடிக்கும். ஆனால் இது மாதிரி எனக்கு அமையவே இல்லை. காட்டன் சாரீ இல்லை, அது ஒரு சிலருக்கு பிடிக்கும். ஸோ இந்த ப்ளவுஸு இதெல்லாம் தச்சு வச்சுருந்தாங்களா, நான் போட்டுக்கிறதுக்கும் அதெல்லாம் வாங்கிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன். மணி வேற 10 ஆயிடுச்சு. இதுக்குள்ளே நிறைய ப்ளவுஸ்லாம் இருக்குது. அத்தைக்குமே ப்ளவுஸ் வந்துட்டு அம்மாவை தான் தைக்க சொன்னேன். ஸோ இதெல்லாம் நம்ம வீட்டில் போய் பிரித்து பார்த்துக்கலாம். இப்போ இங்கேருந்து கிளம்புவோம். மணி 10 ஆயிடுச்சு. ஆமாம், டைம் இல்லை. நம்ம போகிறதுக்கே 1 மணி ஆகுதா, எத்தனை மணி ஆகுதுன்னு தெரியல. போயிட்டு நாளைக்கு நிறைய வேலை இருக்குது. ஸோ அதனால தான் உடனே கிளம்புறோம். ஆமாம், இது ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு கிச்சன் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வருவோம். இனிமேல் போகலாம். இதை மட்டும் மடிச்சிக்கிறேன், அவசரப்பட்டு பிரிச்சுவிட்டேன், மடிச்சிக்கிறேன். பூங்கலை வந்ததுக்கு இன்னொரு மெயின் ரீசன், போன தடவை வந்தபோது செருப்பை விட்டு போயிட்டேன். இந்த தடவை எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துட்டு அப்பளே வாங்கி போயிட்டு வரீங்களா? சரி, பாய் பாய். நைட்டு வந்த டயர்டில் அப்படியே வச்சுட்டு போய் அப்படியே படுத்தனாங்க தான். வந்தது நைட்டு 12:30 மணி ஆயிடுச்சு. இன்னுமே அழுதுகிட்டு தான் இருக்கான். இப்போ வரைக்கும் அழுதுகிட்டு தான். சினிங்கியாக இருப்பான் போல இருக்குடா. பிறந்த நாள் வரப்போகுது, ஆனாலும் அழுதுகிட்டு தான் இருக்குது. 1 வயசு ஆக போகுது, இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் வாங்கி எடுத்துட்டு வந்தாச்சு. காலையிலே வாக்கிங் போயிட்டு இருக்காரு. சரி வாடி காலையிலே வாக்கிங்க. பார்த்துட்டான். சரி நான் சைடில் என்னை பார்த்துட்டா வேணும், இல்லைன்னா அழகா போயிட்டு இருந்திருப்பான். என்ன ஒன்று பிரச்சனை? அழுக்கி எங்க போன நீ?
வாக்கிங் போனியா? அங்க பாரு தோத்தோலாம் வருது பாரு. போயிட்டு விளையாடுறியா? வாக்கிங் போனியா தங்கம்? உட்கார். இதுக்கு மேலே உட்கார மாட்டான். உட்காரும். அவ்வளோதான். ஆமா இப்படி 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 திருப்புறீங்கன்னா இந்த இடத்துல கை இருந்தா வலிக்கும். பார்த்து நீ இங்கிட்டு பிடிச்சிக்கமா, இப்படி பிடிச்சிக்க, இப்படி பிடிச்சிக்க. பாய். நேற்று நான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன்னா அம்மா 200 கொடுத்தாங்க. அதை கொண்டு வந்து உண்டியலில் போட்டாரு. சூப்பர் தங்கம். அதுக்குள்ளே நேற்று தான் எடுத்தான், அதுக்குள்ளே 200. இந்தா போட்டுக்கு. அது என்னன்னு தெரியல, அவனுக்கு மட்டும் வசூல் ஏறிக்கிட்டே இருக்குது. அவன் நிறைய சேர்த்து வச்சுருந்தான், நம்ம எடுக்காமல் வந்துச்சுக்கான் இன்னும் அதிகமாக வந்திருக்கும். ஆமாம். ஆனால் இது எல்லாமே வந்துட்டு திவி காசில் வாங்கினது. திவியோட காசுல அவனுக்கு பேக் நல்லா அமைஞ்சிருச்சு. அது என்னன்னா அவனுக்கு கிஃப்ட் வாங்க போறேன்னு சொல்லிட்டு வச்சாம ஒரு ட்விஸ்ட் பேக். இல்ல நான் தான் வாங்கிக்கோன்னு சொன்னேன், அவன் சொல்லல. நீ பேக் வாங்கிக்கோ, உன் பேக் ரொம்ப வெயிட், நிறைய புக்கெல்லாம் வைக்கிறமா, அது ரொம்ப வெயிட் இல்ல, அது கிழிஞ்சு போகுது. என்னதான் தச்சாலும் திரும்ப கிழிஞ்சு போயிடுது. அதனால கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற லோகோ விஎஸ்ன்னு போட்டிருக்கு லோகோல, அதை சொல்றேன். அதனால கொஞ்சம் வெயிட் நல்லா தாங்குற மாதிரி பேக் வேணும். நான் தான் வாங்கி சொன்னேன். நிவி தங்கம், நிவி கூப்பிடுச்சிட்டோ அழுகுறான் பேரு. தீட்டாங்க மாமா, வாங்க இங்க வா. சரி வாங்க இங்க வா. என்ன வா. ஜெய் பாத்துட்டான். அதை போட்டு நசிக்கிற போறான். அம்மா அதுதான் மெயின். அதை எடுத்து அந்த வச்சிரு, அதுல உட்கார வச்சு சுத்தம். இந்தாங்க உங்களோட புடவை, உங்களோட ப்ளவுஸு. 3 ப்ளவுஸ் கொடுத்தீங்களா? 3 ப்ளவுஸ் தைச்சிட்டு வந்தாச்சு. செமையா இருக்குல்ல இந்த கிஃப்ட். நிவி இங்க பாரு, இங்கே இரு. வா உங்க அண்ணா வாங்கிட்டு வந்த கிஃப்ட். என்னடா இது சைலண்டா இருக்கு? பக்கத்துல வருது. ஐயோ கை பிடிச்சிட்டான்டா. அத அவ்வளவுதான், கையில பிடிச்சிட்டான். இதுக்கப்புறம் வந்துட்டு இதை விட மாட்டான். நிமித்து வை. ஆஹா அது என்னடா அவனுக்கு வாங்கி கொடுத்தது நீ ஓபன் பண்ணிட்டு இருக்க? இப்ப பாரு, இந்தா அழுக்கா இருக்கா? அதெல்லாம் கவருக்குள்ள தானே இருக்கு. எங்க அழுக்கா இருக்கு? நல்லா தான் இருக்கு. டாக்டருக்கு முக்கியம் கண்ணாடி. நீ சொல்லி கொடுக்கணும், இது இதெல்லாம் என்னத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? சொல்லி கொடுப்பியா? இது வந்து கேக் வந்து வைக்கிறதுக்கு. கேக்கு வைக்கிறதுக்கு. அது கேக்கு வச்சா அப்படியே சுத்தம். நிவிக்கு இன்ஜெக்ஷன் போடும். சிக்கா டிக்கி. இது வீட்டுக்கு தேவைக்காக வாங்கினது. அடுத்தது டெக்கரேஷன். ஆமா டெக்கரேஷன். இது வெடிக்கிறதுக்காக. வினோதான் இதை பார்த்து வாங்கியிருக்கான். வெடிக்கும் போது கரெக்டா வரலன்னா வச்சுக்க மண்டையில வெடிக்க வேண்டியதான். ஏன்னா இந்த சின்ன பேப்பரா இருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லி இது பெருசா இருக்கும். ஹார்ட் பேப்பர் உழுவுமா. ஸோ அதனால இது வாங்கினது. ஐயோ அந்த டெம்பரேச்சரை தெரிஞ்சுக்கிட்டா. இது அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. ஆமாம், வேற எதுவுமே இல்லை, எல்லாம் டெக்கரேஷன் பொருள் தான். ஆமாம், இது மட்டும் தான். இந்த ஸ்கேலு வாங்கினீங்க, அவ்வளோதான். ஐயோ நீ என்ன ஐ கிடைக்கலையே. அதான் நம்ம இன்னைக்கு இங்கே வாங்குறோம்னு சொன்னோம்ல, மறந்துடக்கூடாது. சீர்காழியில். ஆமாம், ஐ இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது வந்து சும்மா இல்லாதது தான் வாங்கிட்டு வந்தோம். மற்றபடி டெக்கரேஷன் பொருள் நிறைய வந்துட்டு இருக்கு. உள்ள வாங்கி வச்சிருக்கோம், முன்னாடி வாங்கினது. ஸோ இவ்வளோதான் வாங்கியிருக்கோம். ஓகே, திவியோட கிஃப்ட் செமையாக இருக்குது. தம்பிக்கும் அண்ணனுக்கும் இந்த ஒரு பாண்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு அவன் உண்டியலில் சேர்த்து வச்சுருந்த காசை எடுத்துகிட்டு போய் கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு அவன் சொன்னான்.
சரி நான் வந்துட்டு வேணான்னு தான் சொன்னேன். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், சரி அது மாதிரி பண்ணால் இது தொடர்ந்து அது மாதிரி பண்ணிகிட்டு இருப்பானோ, மார்னிங் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனேன். அவன் காசு இல்லை, அவனுக்கும் கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டு அவனுக்கும் பேக் வாங்கிட்டு அப்புறம் டெக்கரேஷன் பொருளும் கொஞ்சம் அது வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்தோம். பர்த்டேக்கு வாங்கி கொடுக்குறான், இது மெமரிஸ். ஆமாம், இது பெரிய ஒரு மெமரிஸ். தொடர்ந்து அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துட்டு பிற்காலத்தில் பார்ப்பான், என் தம்பிக்கு நான் அப்போவே கிஃப்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க, நம்ம அம்மா வீட்டுக்கும் போயிட்டு வந்து எங்கள் அம்மா வீடு எப்படி இருக்கு அப்படி கிடக்குது. எல்லாத்தையும் உடச்சி போட்டுட்டு அவ்வளோ டஸ்ட்டு, ஒரே சிமெண்ட்டாக கிடக்குது, இருக்கவே முடியாது. நாங்கள் போயிட்டு நல்லா இருந்துச்சுன்னா நாங்கள் தங்கிட்டு இன்னைக்கு தான் வந்திருப்போம். நாங்கள் போயிட்டு 12:30 மணிக்கு ஏன் வந்தோம்னா அங்கே இருக்க முடியாது, அவ்வளோ டஸ்ட். 12:30 மணி இருக்கும், 12:30 மணி நம்ம வந்தது. அதுக்கப்புறம் இவனை வச்சுட்டு அங்கே இருக்க முடியாது, டஸ்ட் அலர்ஜி ஆகிடும், அப்புறம் பிறந்த நாள் எதுவும் உடம்பு சரியில்லாமல் போயிடும்னு சொல்லிட்டு தான் போயிட்டு உடனே ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஓகேங்க, இந்த விளாக் அவ்வளோதான். அடுத்த விளாகில் பார்க்கலாம். பாய்.